ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சாரீக்கு எப்படி வந்து ஈஸியாக ஓரடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிஷினில் உட்காடுறீங்க. சாரீ ஓரடித்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக வருது. அது மட்டும் இல்லாமல் சாரீ அடிச்சுட்டு விடுத்து பார்த்தா ஒரு மாதிரி முறுக்கலாக இருக்குது அப்படிலான்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சாரீ ஓரடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ராங் சைடு நல்ல சைடு அப்படின்றது பார்த்துட்டேன். இது வந்து நல்ல பக்கம், இது வந்து ராங் சைடு. இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு சாரியோடைய அந்த ஓராடிக்கிறது வந்து வரணும் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணுமா, ரொம்ப குட்டியாக வேணுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை நல்லா மடிச்சுக்க போகிறேன். இந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்க போகிறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு டேப்பில் கூட வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கிளாத்தை மடிச்சிக்க போகிறேன். பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கிளாத்தை நான் மடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடிச்சுட்டு அதை வந்து அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாதியாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியணுன்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே மடிச்சிங்கன்னா ராயஜஸ் எல்லாம் கன்சீல் ஆகிடும், ஒரே நேர் லைனாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ராயஜஸ் மேலே வச்சு தைக்கிறேன். பாருங்க, 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டேன், அந்த ராயஜஸ் மேலே அதை வச்சு தைக்கிறேன். இப்போது அதே மாதிரி சேம் 1/2 இன்ச்சுக்கு மேலே மடிச்சுட்டேன், அந்த ராயஜஸ்க்கு மேலே அதை வச்சு தைக்கிறேன். இதையும் மடிச்சுட்டேன், இப்போ ராயஜஸ்க்கு மேலே இந்த மாதிரி தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இது எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு. நான் வந்து 1/2 இன்ச் ரொம்ப சுருட்டி பண்ணி கஷ்டப்படாமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் எந்த அளவுக்கு எனக்கு வேணுன்ற 1/2 இன்ச்சுக்கு வச்சுட்டேன். அந்த ராயஜஸ்க்கு மேலே இப்படி மேலே வச்சுட்டேன். இப்போ அதே மாதிரி 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே இந்த தையல். இப்போ 1/2 இன்ச்சு அதுக்கு மேலே இந்த தையல். திருப்பி மறுபடியும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த எண்டும் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டுலையுமே கரெக்டாக வந்திருக்கும், எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நீட் அண்ட் லுக்கில் அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி ஒரே லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து சாரீ ஓரடித்த மாதிரியே தெரியாது, அழகாக பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக இருக்கும். நம்ம இப்போது அடுத்த சைடும் அந்த மாதிரி அடிச்சிடலாம். இதுலேயும் வந்து நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க. இது நல்ல சைடு, இது கெட்ட பக்கம் இருக்குது. கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும். ஸோ இதையும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டேன், அதுக்கு மேலே இந்த ராயஜஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ராயஜஸ் இந்த 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இதில் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிசுறு எதுவும் வெளியிலே தெரியாது, அதே சமயத்தில் நீட்டாகவும் இருக்கும், பார்க்க ஒரே மாதிரி ஈவனாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இது 1/2 இன்ச் தான் வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாக வைக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதே அளவு வச்சுக்கோங்க. இதில் 1/2 இன்ச்சுக்கு திருப்பி மறுபடியும் அதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நீட் அண்ட் லுக்காக இருக்கும். இப்படி நீங்கள் சாரியை திருப்பி பார்த்தீங்கன்னாலும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா சாரியில் எந்த சுருக்கமும் இருக்காது. சாரி பிகினராக இருக்கிறவங்க சாரி தைச்ச மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு
நீட் அண்ட் ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.